நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சிவகார்த்திகேயன் படம் டைரக்ட் பண்ண போகிறதா வர தகவல் உண்மையானு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. படங்களை இயக்க வேண்டும் என்ற ஆசை சிவகார்த்திகேயனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அவர் ஒத்துக்கொண்டுள்ள படங்களை எல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு அந்த ஆசை நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியல. ரஜினி இப்போ தன்னோட சுயசரிதையை எழுதிட்டு இருக்கிறாரு. அதை படமாக பண்ணால் யார் டைரக்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி தன்னுடைய சுயசரிதை எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் அதை படமாக்குன்ற எண்ணம் அவருக்கு இருப்பதாக தெரியல. அந்த சுயசரிதையை பொறுத்த வரைக்கும் தன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை மறைக்காமல் அதில் அவர் வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதை திரைப்படமாக்குறதுல சில சங்கடங்கள் அவருக்கு இருக்கக்கூடும். விஜய் சேதுபதி பற்றி சமீபத்தில் எந்த நெகட்டிவ் டாக்கும் வரவே இல்லையே, இது எப்படி சாத்தியம்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒருத்தர் நடிகராக இருந்தால் அவரை பற்றி நெகட்டிவ் செய்திகள் வந்தே ஆக வேண்டுமா என்ன? விஜய் சேதுபதி பற்றி நெகட்டிவ் செய்திகள் வரலன்னா அப்படி எந்த சம்பவம் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சான்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி உரிமைகளை வாங்கி அந்த நிறுவனம் அதை ரத்து செய்திருப்பதாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓடிடி உரிமைகளை ஒருத்தர் வாங்கினார் அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தின்படி அவங்க அந்த தயாரிப்பாளருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த படம் எப்போது வெளியாகும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஒப்பந்தத்தை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? அதனால் இப்போதைக்கு அதை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். படத்தினுடைய வெளியீட்டு தேதி முடிவானோடனே திரும்பவும் அவங்க ஒரு ஒப்பந்தத்திலே ஈடுபடுவார். சகுனி படத்தில் நடித்த பிரணிதா இப்போ சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாங்களான்னு திருப்பூர்லேருந்து சரண்யா கேட்டிருக்காங்க. சகுனி படத்தில் நடித்த பிரணிதா இப்போ தான் திரும்பவும் சினிமாவோட அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த நேரம் பார்த்து அவங்க சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் எப்படிங்க? பொன்வண்ணன் சரண்யா பொன்வண்ணன் ரெண்டு பேரையுமே ஒன்றா சாய் வித் சித்ராவில் எதிர்பார்க்கலாமான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் ஏற்கனவே பொன்வண்ணன் பங்கேற்றிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி பொன்வண்ணன் சரண்யா ஆகிய 2 பேரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்க முயற்சி பண்ணுறேன். வடிவேலுவை பற்றி நடிகை சோனா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறாங்க. அது என்னவா இருக்கும்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. வடிவேலுவை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாமல் சோனா மறைக்கிறாங்கன்ற விஷயமே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. அப்படி இருக்க அது என்ன விஷயம் அப்படின்றத பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்? நடிகை நளினியை சாட் வித் சித்ரா நேரலையில் எதிர்பார்க்கலாமான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நளினி ஏற்கனவே சாய் வித் சித்ரா நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிங்க. அருந்ததி படத்தை ரீரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எவ்வளோ வசூலானதுன்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. அருந்ததி திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 12 கோடி ரூபாய் வசூலை அந்த படம் செய்தது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 70 கோடி ரூபாய் வசூலில் இந்த படம் பெற்றது. இப்போ அருந்ததி படத்தை மறுவெளியீடு செய்தால் நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நடிகை ராதிகா எந்த வயசுலேருந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காங்க? அவங்களுடைய முதல் படம் எதுன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய 16வது வயதிலேயே நடிக்க வந்தவர் தான் ராதிகா. அவருடைய முதல் படம் பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே உருவான கிழக்கே போகும் ரயில். அது பாரதி ராஜாவுக்கு 2வது படம், ராதிகாவுக்கு முதல் படம். நடிகர் ஆர்யாவோட படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப மாதம் ஆன மாதிரி இருக்குது. அவருடைய அடுத்த படம் என்ன ரிலீஸ் ஆக காத்திருக்குன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிரின்ஸ் பிக்சர்ஸ் லட்சுமணன் தயாரிப்பில் மனு ஆனந்த் இயக்கத்தில் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் ஆர்யா நடித்து முடித்திருக்கிறார். அந்த படத்தில் கௌதம் கார்த்திக்கும் அவரோடு இணைந்து நடித்திருக்கிறார். அந்த படம் தான் அடுத்து ஆர்யாவுடைய வெளியீடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதனால் சிறை படத்துக்கு ரொம்ப தாமதமாக சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்கன்னு திருப்பூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கொண்டாடியது அந்த படத்தினுடைய வெற்றி விழாவை மட்டும் இல்லை, அந்த படத்தினுடைய 75வது நாள் விழாவை. 75வது நாள் விழாவை 75 நாள் கடந்ததுக்கு பின்னால் தானே கொண்டாட முடியும். இப்போ இருக்க அரசியல் சூழலில் ரஜினி நல்ல வேளை அரசியலுக்கு வரலன்னு நினைப்பாரா, இல்லை அரசியலுக்கு வரலையேன்னு கவலைப்படுவாரான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு சக்தி ரஜினிகாந்தை தடுத்து அவர் அரசியலில் வராமல் இருந்திருந்தால் நம்ம அரசியலுக்கு வராமல் போயிட்டோமே அப்படின்னு அவர் கவலைப்பட வாய்ப்பு இருக்குது. அரசியல் பயணம் தனக்கு வேண்டாம் என்று ரஜினிகாந்த் முடிவெடுத்ததுக்கு பின்னால் வேறு யாரும் இல்லை, அவர் தான் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தார். அதனால் தான் அரசியலுக்கு வராதை பற்றி அவர் இப்போதைக்கு வருத்தப்படுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு வதந்திகளை அழகாக கையாளுற நடிகை யாருன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. 60களிலும் 70களிலும் இது போன்ற வதந்திகளை மிகச்சிறப்பாக கையாண்ட நடிகை அப்படின்னு ஜெயலலிதாவை சொல்வேன். சமீபத்திய நடிகர்களில் இது போன்ற நெகட்டிவான செய்திகளை மிக அழகாக கையாள்பவர் நயன்தாரா. மாஸ்க் படத்துக்கு அப்புறம் நடிகை ஆண்ட்ரியா ஏதாவது படத்தை தயாரிக்க இருக்கிறாங்களான்னு திருவண்ணாமலையிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. மாஸ் திரைப்படத்துக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு தமிழ்நாட்டில் கிடச்சிது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்க மீண்டும் திரைப்படங்களை தயாரிக்கணும் அப்படின்ற எண்ணம்
ஆண்ட்ரியாவுக்கு தோன்ற வாய்ப்பு இருக்கா? ஜனவரி மாதத்துடைய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் யார், பிப்ரவரி மாதத்துடைய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் யாருன்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனவரி மாத வெற்றி இயக்குனர்னா அது தலைவர் தம்பி தலைமையில் படத்தை இயக்கிய நிதேஷ்குமார். பிப்ரவரி மாத வெற்றி இயக்குனர்னா அது வித்லவ் படத்தை இயக்கிய மதன். சீமானோட நேர்காணல் சோஷியல் டாக்கீஸில் எதிர்பார்க்கலாமான்னு மாம்பாக்கத்துலேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சோஷியல் டாக்கீஸில் சீமானுடைய நேர்காணல் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கோம், பாருங்கள். எம்ஜிஆர் அதிகம் பாராட்டி பேசின மற்ற கட்சி தலைவர் யாருன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் அதிகமாக பாராட்டி பேசிய மாற்றுக் கட்சியினுடைய தலைவர்னா அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். மூடர் கூடம் படத்தை டைரக்ட் பண்ண நவீன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மூடர்கூடம் படத்தை இயக்கிய நவீன் தான் அக்னி சிறகுகள் படத்தினுடைய இயக்குனர். அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி சில படங்களை பண்ண முயற்சிகள்லாம் எடுத்தார், அதெல்லாம் சரியாக அமையலை. சார் எனக்கு ஒரு கேள்வி சார், ராஜா சாப் படத்தில் கயலானந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரே ஒரு காட்சியில் இல்லை ஒரே ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரே ஒரு ஃப்ரேமில் வரத்துக்கு எப்படி அவங்க சம்மதிச்சாங்க? இதுதான் என்னுடைய டவுட். ராஜா சாப் படத்தில் நடிக்க கயலானந்தி அழைத்த போது இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேமில் நீங்கள் நடிக்கணுங்க வாங்க அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருப்பாங்க. அதில் மிஞ்சினது இந்த ஃப்ரேம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்க எல்லா முன்னணி டைரக்டர்களும் அல்லு அர்ஜுனோட படம் பண்ண ஒப்பந்தமாயிருக்காங்க. இது விசித்திரமாக இருக்குது, இது எப்படி சாத்தியம்னு திருப்பூர்லேருந்து சரண்யா கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தென்னிந்தியாவிலே 1000 கோடி ரூபாய் வசூலித்து விடக்கூடிய ஒரே நடிகராக இருப்பவர் அல்லு அர்ஜுன் தான். அதன் காரணமாகத்தான் அவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று பல இயக்குநர்கள் ஆசைப்படுகிறார்கள். அவரை கதாநாயகனாக வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று பல தயாரிப்பாளர்கள் ஆசைப்படுகிறார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை பொறுத்தவரையிலே அவரை போற்றாத தமிழ் ரசிகர்களே இல்லை என்று சொல்லலாம். அப்படி எல்லோரும் கொண்டாடுகின்ற கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை அயல் நாட்டினர்கள் எப்படி மதித்தார்கள், எப்படி பாராட்டினார்கள் என்பதற்கான ஒரு சம்பவத்தை தான் இன்று இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நான் பதிவு செய்ய இருக்கிறேன். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த ரம்பையின் காதல் என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கோயம்புத்தூரில் நடைபெற்றது. தான் நடிக்கின்ற காட்சிகளுக்கான வசனங்கள் எல்லாம் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் எழுதி கொள்வார் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பை முடித்து கொண்டு வந்து இரவிலே தான் அந்த படத்துக்கான வசனங்களை எல்லாம் எழுதுவார் என்.எஸ். கிருஷ்ணன். என்.எஸ். கிருஷ்ணனை பொறுத்தவரை வசனங்களை உறக்க பேசிக்கொண்டு எழுதுவதுதான் அவர் வழக்கம். இது நடுவில் அந்த படத்தில் பாட்டு ஏதாவது இருந்தால் அதை பாடிக்கொண்டே எழுதுவார். அந்த படத்துக்காக அவர் தங்கி இருந்தது தேவி அப்படின்ற ஒரு ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் சில பிரிட்டிஷ்காரர்கள் அவருடைய பக்கத்து அறையிலே தங்கியிருந்தார்கள். தினமும் என்.எஸ். கிருஷ்ணன் வசனங்களை பேசியும் பாடல்களை பாடியும் எழுதியது அவர்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருந்தது. ஒரு நாள் படத்தயாரிப்பாளரான ஸ்ரீராம் நாயுடு அந்த ஹோட்டலுக்கு வந்தபோது என்.எஸ். கிருஷ்ணனை பற்றி அவர்கள் புகார் தெரிவித்தார்கள். அவர்கள் அப்படி புகார் தெரிவித்த உடனே ஸ்ரீராம் நாயுடு செய்த வேலை தான் ரொம்ப முக்கியமானது. என்.எஸ். கிருஷ்ணனை நேராக அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். இவரை யார் நினச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த காமெடியன். நீங்கள் எந்த ஒரு காட்சியை சொல்லுங்கள், அற்புதமாக நடித்து காட்டக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு என்று அவர் சொன்ன உடனே ஏதாவது ஒரு காட்சியை நடித்து காட்ட சொல்லுங்கள் என்று கேட்டார் அந்த பிரிட்டிஷ்காரர். அடுத்த கணம் அற்புதமாக ஒரு காட்சியை நடித்து காட்டினார் என்.எஸ். கிருஷ்ணன். கூடவே ஒரு பாட்டும் பாடினார். அவருடைய ஆற்றலை பார்த்து வியந்து போன அந்த பிரிட்டிஷ்காரர்கள் சார்லி சாப்ளினுடைய மறு வடிவாக இவரை பார்க்கிறேன் என்று என்.எஸ். கிருஷ்ணனை போற்றி பாராட்டி விட்டு சென்றார்கள். இந்த சம்பவத்தை ஒரு பேட்டி கட்டுரைகளை பதிவு செய்திருக்கிறார் படத்தயாரிப்பாளரான ஸ்ரீராமுலு நாயுடு. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.